நாம் இன்றைக்கி பார்க்குறது விசாகம் நட்சத்திரத்துக்கான வாழ்நாள் பரிகாரங்கள் 3. நீங்கள் காற்றின் தத்துவத்துக்கு கீழே வரீங்க. அதனால் எப்பயுமே ஒரு மனக்குழப்பம் அல்லது ரெட்டை விஷயங்கள், அதாவது முதல்ல இதை செய்யலாம், செய்ய வேண்டாம், கிழக்க போகலாம் அப்படின்னு யோசிப்பீங்க, அப்புறம் மேற்க போகிறதே சரின்னு சொல்லுவீங்க. இது போல் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரையிலும் ஒத்தையா ரெட்டையா அப்படிங்கிறது போல் இருக்கும். அதை தவிர்த்துக்கிறதுக்கு நீங்கள் காற்றும் அக்னியும் கலந்த ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறது. அப்போ நீங்கள் இந்த வியாழக்கிழமைகளில் மாலை நேரத்தில் ஈசான்ய மூலை அப்படின்னா வடகிழக்கு மூலை, அதில் ஒரு தூபக்காலில் நீங்கள் எப்படி கப் சாம்பிராணி வச்சுக்குவீங்களோ, இல்லை உங்களோட இதில் எப்படி சாம்பிராணி புகை போடுவீங்க, அது இல்லை அதெல்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு நேரம் இல்லை, பரவாயில்ல, ஊதுபத்தி ஒரு 5 ஊதுபத்தி வைக்கும்போது நல்லா அதனுடைய காற்று வெளியே வரணும். மனம் அப்படிங்கிறத விட அதிலிருந்து காற்று, நெருப்பிலிருந்து காற்று உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது போல் அந்த இடத்துல நீங்கள் உக்காந்திட்டு அந்த அந்த மூலையில் வச்சுருங்க. அந்த தூபக்காலையோ பத்தி ஸ்டாண்டையோ வச்சுருங்க. நீங்கள் உட்கார்றது அந்த இடத்துல எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் உட்காந்திக்கலாம். உட்காந்திட்டு வாயு பகவானே நமக, அல்லது தூய தமிழில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா காற்றே எனக்கு வழிகாட்டு, இதை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ சொல்லிவிட்டு எழுந்துடுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதை 21 முறை செய்யணும். அப்போ என்ன, வியாழக்கிழமை 21 முறை செய்யணும். ஏன்னா எதுக்காக செய்யணும், எப்பயுமே நமக்கு ஏதோ ஒரு வகையில் குழப்பம் இருக்குது. அந்த குழப்பங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிட்டே வரும். அடுத்து 2வது பரிகாரம் முருகன் வழிபாடு. அது செவ்வாய்க்கிழமைகள்லையோ இல்லை உங்களோட அந்த விசாகம் நட்சத்திரத்தை அன்னைக்கோ உங்களால் முடிஞ்சப்போ மாதம் ஒரு முறையோ வாரமோ, மலை மேலே இருக்க கோயிலாக இருந்தால் நல்லது, பரவாயில்ல, பக்கத்தில் சிவன் கோயிலில் இருக்குது, தனி முருகன் கோயிலில் இருக்குது, இல்லை உங்களுக்கு கோயிலுக்கெல்லாம் போக முடியல, வீட்டிலையவே கூட ஓம் சரவண பவ இதை சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எதில் பற்றாக்குறை இருக்குது, ஒரு நிலம் அமையல, சகோதரத்துவத்தோட ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களோட கணவரோட ஏதாவது ஒரு முரண்பாடு வந்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாமே இந்த ஓம் சரவண பவ இந்த சொல்லுக்கு அற்புத சக்தி இருக்குது. இதை நீங்கள் செய்து தான் பாருங்களேன். இது உங்களுக்கான வாழ்நாள் பரிகாரம். அடுத்தது 3, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நதிக்கரையில் ஸ்நானம் பண்ணிக்கிறது. இப்போ திருச்செந்தூர் போகிறீங்க, ராமேஸ்வரம் போகிறீங்க, இல்லை காவிரி ஆற்றுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அதில் நீங்கள் தலைமுழுகி வரும் பொழுது உங்களோட அந்த உடம்பில் கொண்டு வந்த அந்த டிஎன்ஏ ஜீன் வழியாக வந்த நம்மளோட முன்முன் ஜென்ம பாவங்கள் குறையும், விலகும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அவ்வளவு நம்ம சேமித்து வச்சுருக்கோம், உடனே தீர்றதுக்கு வாய்ப்பில்லை, ஆனால் கண்டிப்பாக தீரும். அப்படி உங்களுக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு கடற்கரையோ ஆறுகளோ இல்லை அப்படின்னா நாம் சிவன் அம்பாள் 2 பேத்தினுடைய அந்த அம்சங்களை நாம் தலையில் தெளிச்சிக்கிறது. திருநீரை கொஞ்சம் கரைச்சிக்குங்க. நீங்கள் குளிச்சுட்டு வந்து அந்த திருநீரிலேருந்து ஒரு 4 சொட்டு உங்களோட தலையில் தெளிச்சிக்கிறீங்க. அதை நீங்கள் ஸ்நானம் பண்ணதுக்கு ஈக்குவல் ஆகும். அதே போல் மஞ்சள் நீரை கரைச்சிக்கிறீங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் தலையில் லேசாக மஞ்சள் நீரை தெளிச்சிக்கிறீங்க. அப்போ ஓம் நம சிவாய, ஓம் சக்தி சொல்லிக்கிறீங்க.